மற்றும் ஒரு அண்மை செய்தி, பண்ருட்டி, ஸ்ரீபெரும்புதூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து பிள்ளைகளை பார்க்க வருகை தந்த பெற்றோருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அச்சத்தில் தங்களது குழந்தைகளை பார்க்க வந்த பெற்றோருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாம்பரம் சிட்லப்பாக்கம் அரசு காப்பகத்தில் 8ஆம் வகுப்பு மாணவி மீதான பாலியல் தாக்குதல் எதிரொலியாக அரசு மையத்திற்கு வந்த பெற்றோருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கம் அரசு விடுதியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 130க்கு மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். குறிப்பாக திருக்கோயிலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவிக்கு இந்த விடுதியில் அங்கு காவலராக இருந்த அந்த ஒருவர் மூலம் அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. இந்த செய்தியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தற்போது தங்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த விழுப்புரம், பண்ருட்டி, ஸ்ரீபெரும்புத்தூர் அருகாமையில் உள்ள பகுதியிலிருந்து தற்போது பெற்றோர்கள் வந்துள்ளனர். அதில் ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவரை பார்க்க வருவதாக வந்தனர். ஆனால் இந்த நிர்வாகம் அவர்களை விடுதிக்குள் அனுமதிக்காமல் யாரையும் தற்போது பார்க்க அனுமதி இல்லைன்னு திருப்பி அனுப்புகின்றனர். இருந்த போதிலும் தற்போது பல்வேறு பகுதிகளிலிருந்து பெற்றோர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அனைவரையும் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் திருப்பி அனுப்பி வைக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் 4க்கு மேற்பட்ட போலீசாரை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போடப்பட்டு யாரையும் உள்ள அனுப்பக்கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.